ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை லீவு ஆனாலும் இந்த வயசானவர் அன்னைக்கு கூட போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த சைட் இன்ஜினியர் இன்னைக்கு எதுக்காக வந்து வேலை பார்க்குறீங்கன்னு கேட்ட உடனே என்னுடைய மக படிச்சுட்டு இருக்கா, அவளுடைய படிப்பு செலவுக்கு பணம் தேவை, அதனால தான் லீவு நாளில் கூட வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னோடனே இவர் அந்த பெரியவரை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாரு. சரி வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய பொண்ணு படிச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக இவர் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. அவரை பார்த்து அந்த பழைய சைட் இன்ஜினியர் எப்படியோ கஷ்டப்பட்டு உங்க மகளை ஒரு ஆளாகிட்டீங்கன்னு சொல்றாரு. இவரும் தன்னுடைய மகளை பார்க்க போனா அங்க இருக்க செக்யூரிட்டி உள்ள விட மாட்டேங்கிறாரு. இவரும் தன்னுடைய மகளுடைய பேரை சொன்னோடனே இவரு கால் பண்ணி கேட்கிறாரு. அவர் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க, கொஞ்ச நேரத்தில் நான் கீழே வருவேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவரும் ஓரமா போயிட்டு உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவருடைய பொண்ணு வெளியே வராங்க. வந்தவனும் தன்னுடைய பொண்ணை பார்த்து, ஏமா இந்த செக்யூரிட்டி என்ன உள்ள விடலாமா, நான் இங்க தான் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கேன்னு சொன்ன உடனே அவங்க தன்னுடைய மேனேஜரை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு, உனக்கெல்லாம் அறிவில்லையாப்பா, நான் உன் பொண்ணுங்கிறது தெரிஞ்சா என்ன யாராச்சும் இங்க மதிப்பாங்களா, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இங்க வர வேலை வச்சுக்காத, உனக்கு பணம் தேவைன்னா சொல்லு, நான் போட்டு விடுறேன்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை கேவலப்படுத்துறாங்க.